என்னம்மா சொல்றாரு? சம்பந்தி நம்ம தலையில குண்டு தூக்கி போடுறாரு. ஐயோ, அப்போ என் பேரை எங்கதான் போனா? ஐயோ, புருஷன் பேரன் என்ன பண்ணணும் தெரியலையே. ஐயோ, இப்படி எல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து தத்து கேட்டப்பவே நான் கொடுத்து விட்டுருப்பேனே. நம்ம கண் பார்வையிலையாவது அவன் நல்லா இருந்திருப்பானேம்மா. இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன்? மயில, தயவு செஞ்சு கபிலா எங்க இருக்கான்னு தேடு. அந்த ஆளு ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்கு. அக்கா, கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா, இப்போ உங்க பையன் எங்க இருக்கான்? வீட்டுல தான்ப்பா. தப்பு பண்ணியிருந்தா தலைமறைவாயிருப்பான். வீட்டில் இருக்கான்னா தப்பா எதுவும் நடந்திருக்காது. அக்கா, இந்த தத்து கொடுத்துருக்கலான்னு ஏதோ சொன்னீங்க, என்ன விஷயம் அது? அக்கா, அழாம சொல்லுக்கா. அது ஏன்டா கேக்குற? சட்டப்படி கபிலனை தத்து எடுத்து வளர்க்கலான்னு இருக்கோம். குழந்தைய தத்து கேட்டாங்கடா. முடியவே முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டேன். மயிலு, இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. பேராண்டி வந்துட்டு போன நாள்ல இருந்து பாண்டி கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. ஒருவேளை மருமவ சொல்றவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு பேரனை கொடுத்திருந்தா? உங்க மகனுக்கு எப்படி அவங்கள தெரியும்? அக்கா கிட்ட தான் அவங்க பேசியிருக்காங்க. மயில, அந்த ஆள்கிட்ட அவங்கள பத்தி நான் பேசினேன்டா. இப்ப புரியுது. நீ குழந்தைய தத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க அந்த ஆளை போய் பார்த்துருப்பாங்க. உன் புருஷன் தான் பணம்னா உன்னை கூட வித்துருவானே. பெத்த மகனை விற்க மாட்டானா? அதான் வித்துட்டான். ஏங்கா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? ரோட்ல போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் வீட்டு நியாயத்தை பத்தி பேசிட்டு இருப்பியா? இப்ப என்னாச்சு பாரு. ஏய், நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? அம்மா, இப்ப நான் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். முதல்ல கோர்ட் வேலை முடியட்டும். அதுக்கப்புறம் அவனை 4 தட்டு தட்டி கபிலா எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு. ஏன் இப்பவே போனா என்ன? இப்பதான் அக்கா சொல்லுச்சு, தத்து கேட்டவங்க கிட்ட கொடுத்திருந்தா கபிலா பத்திரமா இருந்திருப்பான்னு. அக்கா, உன் புருஷன் கிட்ட இருக்கிறத விட கபிலா வேற யாருக்கிட்ட இருந்தாலும் பத்திரமா தான் இருப்பான். புரியுதா? வேலையை முடிச்சுட்டு நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். மாமா, இங்க நடந்தது எதுவும் உங்க மகனுக்கு தெரிய வேண்டாம். அவன் உஷாராயிட்டா கபிலனை வேற இடத்துக்கு மாத்திடுவான். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன்ப்பா. எப்படியாவது என் பேரனை மீட்டு கொண்டு வந்து கொடுத்துரு, அது போதும்பா. சரி மாமா. அம்மா, நான் கிளம்புறேன். டியூட்டிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அந்த ஈஸ்வர அருளால நீ போற காரியம் ஜெயமாகும்பா. தைரியமா போயிட்டு வாப்பா. தேங்க்ஸ் மாமா. வாயா. வரமா. அழாதம்மா. ஏம்மா அழற? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல்ல? இனிமே எந்த கவலையும் இல்லம்மா. நீயும் சுஷ்மாவும் குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா இருக்கலாம். மாமா, என்னை மன்னிச்சிருங்க. நானும் ஐஸ்வர்யாவும் கொடைக்கானல் போனப்போ நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. மறைச்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஆமாண்ணே, சொல்ல வேண்டாம், நான் தான் தடுத்துட்டேன். எதுக்குமா பழசெல்லாம் பேசிட்டு? என் மகன் மயில் தான் உங்க 2 பேர் மேலே எந்த தப்பு இல்லை நிரூபிச்சிட்டானே. அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு கோர்ட்ல நிக்க வச்சுதான் நாங்க தப்பே பண்ணல நிரூபிக்கணுமா? மயில் செஞ்சது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. பாருங்க மாமா, அம்மாவுக்கு இன்னும் அவர் மேல கோவமே தெரியல. எப்ப பாரு அவரை திட்டிகிட்டே இருக்காங்க. இது பாருடி, உனக்கு வேணா உன் புருஷன் பெருசா இருக்கலாம், ஆனா உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல உட்கார வச்சாரே, என்னால சுத்தமா மன்னிக்கவே முடியாது அவரை.
அண்ணே, மயில் பண்ணதை என்னால ஜீர்ணிக்கவே முடியாது. அத்தைக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தீரலையா? விடுப்பா, சுஷ்மா மேல இருக்க பாசத்துல என்ன பேசுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா. நீ மனசுல வச்சுக்காத. அண்ணே, யார் என்ன சொன்னாலும் சரி, இவர் பண்ணது தப்புதான். ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போய் இவ வாயாலேயே எல்லா உண்மையும் வர வச்சு அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காரே, அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். போலீஸ்னா இவர் என்ன வேணாலும் செய்வாரா? இது பாருமா, மயில் இடத்துல வேற யார் இருந்தாலும் தான் சொந்த தம்பியை கொண்டவங்களை மன்னிச்சிருக்கவே மாட்டாங்கம்மா. அவன் சுஷ்மா கிட்ட நடந்துக்கிட்டது சரியா அண்ணே? சுனில் தப்பானவனா இருக்க போய் தான் சுஷ்மா கிட்ட அப்படி நடந்திருக்கான். சுஷ்மா அவனுக்கு சரியான பாடம் புகட்டிட்டா. என் இடத்துல வேற யாராவது விசாரணை அதிகாரியா இருந்திருந்தா கேஸ ஸ்ட்ராங் ஆக்கி உங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்திருப்பாங்க. செத்தது என் தம்பியா இருந்தாலும் என்னால மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்க முடியல. அதே காரணத்தினால வேற யாராவது சுனில கொண்டு இருந்தா கூட நான் அவங்களுக்காக வாதாடி இருப்பேன். சட்டத்தை விட எனக்கு நியாயம்தான் முக்கியம். கோர்ட்டை விட மனசாட்சி தான் முக்கியம். நியாயப்படி தர்மப்படி சுஷ்மா செஞ்சது சரி. என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை நான் செஞ்சிருக்கேன். ஒரு போலீஸ் ஆபீசரா என் கடமையில இருந்து நான் விலகவும் இல்ல, அதே நேரத்துல சுஷ்மாவுக்கு புருஷனா என் கடமையை நான் சரியா செஞ்சிருக்கேன். இப்போ புரியுதாமா? என் மகா மாதிரி உனக்கு ஒருத்த மருமகனா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? அண்ணே, அவர் என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஆறாது. வா சுஷ்மா, வீட்டுக்கு போலாம். அத்த, சுஷ்மாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். மயில், உங்க அம்மாவும் அக்காவும் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலப்பா. என்ன இருந்தாலும் பையனை பறி கொடுத்தவங்க, அவங்களுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். வேணும்னா சுஷ்மா கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டில் இருக்கட்டுமே. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து அவளை உங்க வீட்டில் விட்டுறேன். இல்ல மாமா, பிரச்சனையை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணாம தள்ளி போடுறது சரியா வராது. நானே நேரா போய் அத்தை கிட்ட பேசுறேன். அவங்களும் ஒரு பொண்ணு தானே, கண்டிப்பா என்னை புரிஞ்சுக்குவாங்க, என்னை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா, சுஷ்மா என் கூட வரட்டும். அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் நான் பேசிக்கிறேன். சுஷ்மா, அவங்க உன்னை மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு தோணுதா? உன் மாமியார் அவ்வளவு நல்லவங்கன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணவே விட்டுருக்க மாட்டாங்க. நீ அங்க போறது சரியா வரும்னு எனக்கு தோணல. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். வாண்ணே, நம்ம போலாம். வாண்ணே, நம்ம போலான்னு சொல்றேன்ல, போ. தப்பா எடுத்துக்காதீங்க மயில், கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். ஏய், உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கேன். அவங்க கோவப்படாம இருந்தாதான் ஆச்சரியம். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே கோவத்துல இருக்காங்கன்னு பாத்துருவோம். போலாமா? வா. அபிராமி, அருண் வரான். அபிராமி போயிட்டு வாப்பா. என்னாச்சுமா? ஏன் இப்படி பாக்குற? டேய், நமக்கு இந்த ஊரே வேண்டாம்டா. கும்பகோணத்துக்கு போயிடுவோம்டா. ஏன் தாத்தா, என்னாச்சு? அருண், இந்த ஊர்ல தான் உங்க அப்பா இருக்காருன்னு எனக்கு தெரியும். நீ கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். நீ உங்க அப்பா கம்பெனியில தான் வேலையே பார்த்துட்டு இருந்த. நல்ல வேலை, நீ யாருன்னு அவருக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அபிராமி, எங்க கம்பெனிக்கு பெருமாள் சேர்மேன் மட்டும்தான், அவ்வளவுதான். ஆனா கம்பெனி ஃபுல்லா அண்ணனோட கண்ட்ரோல்ல தானே இருந்துச்சு. இப்போ விக்ரம் உயிரோட இல்லை. இனிமே கம்பெனி உங்க அப்பா கைக்கு போயிருண்டா.
இந்த சமயத்துல நீ அங்க வேலை பார்க்கறது சரியா இருக்காதுடா. ஏன் தாத்தா? நீ அவரோட மகன்னு தெரிஞ்சா அந்த ஆளு சும்மா இருக்க மாட்டாருடா. உன்னையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாருடா. என்னம்மா உளர்ற? நான் உன் பையன்றதை அவரால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டேய், உங்க அப்பாவை பத்தி உனக்கு சரியா தெரியலடா. அந்த ஆள்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. சரியான எமக்காத கண்டா. அந்த ஆள் யாராவனாலும் இருந்துட்டு போடும் தாத்தா. நானும் நீங்களும் சொல்லாம என்னை பத்தி அந்த ஆளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அம்மா, இன்டர்வியூ அட்டன் பண்ணப்ப கூட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உன் பேரை மட்டும்தான் எழுதியிருக்கேன். எதுக்குடா வம்பு? பேசாம வேலையை விட்டுட்டு வந்துடுறா. உன் திறமைக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். ஒருவேளை அப்படியே கிடைக்கலனாலும் பரவாயில்லடா. கும்பகோணத்துல நான் ஒரு இட்லி கடை போட்டாவது உனக்கு கஞ்சி ஊத்திடுவேன். இட்லி கடை வச்சா நான் ஏமா கஞ்சி குடிக்கணும்? இட்லியே சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான்டா. நாங்க சொல்றத கேளுடா. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. விக்ரம் என் அண்ணன். என்னையும் பிரியாவையும் நம்பி மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். அண்ணனோட நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. என்னால் அண்ணனுக்கு துரோகம் பண்ண முடியாது. டேய், பெருமாள் நாள்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? மா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அந்த கடவுளே வந்தாலும் உன்னி என்னையும் பிரிக்க முடியாதுமா. அப்போ கடைசி வரைக்கும் பெருமாளோட கம்பெனியை கட்டிக்கிட்டு அட போறியா? எத்தனை நாளைக்கிட்ட அவனுக்கு பயந்து பயந்து நாங்க இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது? நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாண காட்சின்னு நடந்தா ஓ முதலாளிங்கிற முறையில பெருமாள் வராம இருப்பானா? அப்படி வரும்போது உங்க அம்மாவை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடாது? இது ஒரு நல்ல கேள்வி தாத்தா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கம்பெனியை கட்டிட்டு நான் ரொம்ப நாள் அழப்போறது கிடையாது. விக்ரம் சைன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சு கொடுத்துட்டுனா பிரியா கிட்ட என் லவ் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இருப்பேன். ஐயோ, அவசரப்பட்டு வாய் விட்டனோ. என்ன சொன்ன? பிரியா கிட்ட லவ் சொல்ல போறியா? பின்ன காதல சொல்லாம நெஞ்சுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுக்கு நானே இதயம் பட முரளியா? எத்தனை நாள் தான் உங்க முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறது? போர் அடிக்குதுமா. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணோமா, 4-5 புள்ளியை பெத்தவன் இருக்க வேணாவா? சரிடா, உனக்கு உங்க அண்ணன் கொடுத்த வேலை எல்லாத்தையும் முதல்ல முடி. பிரியாவை உனக்கு பேசி முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சிறப்பு, மிகச்சிறப்பு. ஏண்டா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இப்படி நேரடியா வந்து கேக்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? தாத்தா, லவ்ல வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இதெல்லாம் பார்க்க கூடாது தாத்தா. இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ ஓல்டு கேஸு, நான் யூத் இல்ல. என்ன அபிராமி, உன் பையன் இப்பவே பிரியா கழுத்துல தாலி கட்டிக்க கூட்டிட்டு வந்துருவான் போல இருக்கு. நோ தாத்தா, அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். நீயும் அம்மாவும் அச்சதை போடாம என் கை பிரியா கழுத்துல தாலி கட்டவே கட்டாது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். சரிடா, பிரியா கிட்ட பேசி அவங்க அப்பாவை எப்ப பார்க்க வரலான்னு கேட்டு சொல்லு. ஐயோ, நானும் வெக்கமா இருக்கு. அடச்சி, சும்மா பார்க்கணும்னு சொல்லுடா. அவங்க அப்பாவை பார்த்து பேசும்போது பேச்சோட பேச்சா உங்க பொண்ணு கொடுக்க சம்மதமான கேட்டுடுவோம். அப்படியும் கேட்கலாம், இல்ல எங்க பையனை வாங்கிக்க சம்மதமானும் கேட்கலாம். ஏண்டா, விட்டா வீட்டோட மாப்பிள்ளையா போயிடுவா போல இருக்கு. ஏன் போன என்ன தப்புங்கிறேன்? டேய், செஞ்சாலும் செய்வடா நீ. உன்னையெல்லாம் நம்பவே கூடாது. பாருமா இது தாத்தாவை. சரி போதும், நீ ஆபீஸ்க்கு போனல, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏய் சும்மா இரு, போ. சரி, ஓகே, பை, see you. இன்னமும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்காமா உன் பையன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும்பா. இந்தாடா மோர். என்னம்மா திடீர்னு? அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் குடிக்கணும். மா, தம்பி இங்க? அவர் ரூம்ல தான் இருக்கான். ரூமை விட்டு எங்க வெளியே வரா? சரிம்மா, ஒன்று பண்ணு. நீ போய் இன்னொரு மோர் கரைச்சு கொண்டு வா, நான் அவனை கூட்டு வரேன். அட, போய் கொண்டு வாமாங்கிறேன். துவாரகேஷ், என்னடா அது? இப்ப பாரு, ரூம்குள்ளேயே முடங்கி உட்காந்துட்டு தான் எப்படி? டேய், எழுந்திரி, வெளியில வா. நான் சொல்றேன்ல, வா வெளியில. அட வாடா, வா வா.
வாடா வா. என்னடா நீ? வா உட்காரு. அட உட்கார்றா. மா மோர் கொடு தம்பிக்கு. இந்தாடா. டேய் இந்தா. வாண்ணே. டேய் குடிடா. போதுண்ணே. டேய் நீ குடிக்கவே இல்லை, குடியாத. போதுண்ணே. ஏண்டா துவாரகேஷ், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருக்க போற? இங்க பாரு, கடந்த காலத்தையே நினைச்சிட்டு நிகழ்காலத்தை வாழாம விட்டினா எதிர்காலம் ஒண்ணு இல்லாமலே போயிடும். உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா நாம என்ன பண்ண முடியும்? உன் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில வா. முதல்ல இப்படி ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறத நிறுத்து. டேய், நீ சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாதா நாங்க நிம்மதியா இருக்க முடியும். நீ எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நாளைக்கே உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டா ஸ்னேகா விஷயத்த எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. அத நினைச்சா இப்பவே மனசுக்கு திக்கு திக்குன்னு இருக்குடா. இதுல நீ வேற முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தா நான் என்ன தாண்டா பண்றது? வாங்க டாக்டர், வாங்க. ஹலோ சார். சார் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். ஒரு நிமிஷம். சாரி ஃபார் இன்டரப்டிங். வெயில வந்திருப்பீங்க. முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. அம்மா டாக்டருக்கு ஒரு மோர் எடுத்துட்டு வா. சொல்லுங்க சார். சார், முத்துலட்சுமிட்ட இருந்து ஹாஸ்பிட்டல் எப்படியோ மீட் ஆச்சு. தாய் பத்திரம் கூட இப்போ கருணாகரன் சார் கிட்ட தான் இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை கூட நம்ம சக்கரை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. விஷயத்துக்கு நேரடியாக வாங்க. நான் என்ன செய்யணும்? என்னடா புரியாத மாதிரி பேசுற? இனிமே ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றாரு. அதானே டாக்டர்? ஆமா சார். இந்தாங்க டாக்டர், கவலைப்படாதீங்க, அவன் பார்த்துப்பான். டேய் சரின்னு சொல்லு. டேய் சொல்லுடா. சார், ஸ்னேகா மேடத்தோட ஆசை நிறைவேறணும்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நீங்க தான் கவனிச்சுக்கணும். என்னால் முடியாது. ஏன் முடியாது? முடியாதுன்னு முடியாதுண்ணே. பழையபடி என்னால் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸ்னேகா ஞாபகமாகவே இருக்கு. என்னால் தானே அவனுக்கு இப்படி ஆச்சு. அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு குத்திக்கிட்டே இருக்கு. இங்க பாரு துவாரகேஷ், ஸ்னேகாக்கு உன் மேல கோவம் இருக்காது. உன் குழந்தைய அழிச்சிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி தான் அவளை வீட்டை விட்டு போக வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்னேகா கோழை இல்ல. நடந்தது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்டா தான் இருக்கணும். அதுக்கு நீ எப்படி காரணமா இருக்க முடியும்? டேய், இதுக்கு மேலே உனக்கு யாராலையும் தெளிவா புரிய வைக்க முடியாது. நான் சொல்றது கேளு. போய் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை ஏத்துக்கிட்டு எப்பவும் போல ஆக்டிவா இரு. அதை ஒன்னதான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். துவாரகேஷ், நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா நடந்ததையே தான் நினைச்சிட்டு இருப்ப. கஸ்தூரி ஹாஸ்பிட்டலுக்கு போ, நிர்வாகத்தை கவனி. அப்பதான் ஸ்னேகாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஆமா சார், முத்துலட்சுமி செஞ்ச குளறுபடியில் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணியாச்சு. ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் உங்கள் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சார். எப்போ சார் வர்றீங்க? துவாரகேஷ், இன்னும் என்ன யோசனை? தயவு செஞ்சு கிளம்பு. நேரா போய் கருணாகர மாமாவை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போற வழி பாரு. அண்ணா, நீ சொல்றது எனக்கு புரியுதுண்ணே. ஆனா ஏண்டா புரியுதுங்கிற அப்புறம் என்ன தயக்கம்? நான் மாமா அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். அவர் முகத்தில் எப்படி நான் முழிப்பேன்? எனக்கு கஷ்டமா இருக்குண்ணே. டேய் தம்பி, தப்பா உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன். அப்படி தாங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவனை மன்னிச்சு ஏத்துக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. கருணாகர மாமா ரொம்ப பெரிய மனுஷன்டா. நீ ஒரு தடவை அவரை நேரில் போய் பாரு. அவர் உன்னை எப்படி மன்னிச்சு ஏத்துக்கிறாருங்கிறது உனக்கே புரியும். நான் சொல்றது கேள, நீ உடனே டாக்டர் கூட கிளம்பு. நேரா போய் மாமாவை பாரு, எல்லாம் சரியாயிடும். வாங்க சார் போலாம். என்ன இவன் ஒருத்தன்? டேய் கிளம்புடா. டேய் வாங்கறதுக்கு தாண்டா சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்பு. கருணாகர மாமா பார்த்துட்டு போய் ட்ரெஸ் மாத்து போ சீக்கிரம்.
மா, நாளையிலிருந்து தம்பி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருவான். நீ கவலையே படாதம்மா. கூடிய சீக்கிரமே தம்பி சகஜ நிலைக்கு திரும்பிடுவான். அத்தை, எனக்கு இப்பதான் அத்தை நிம்மதியா இருக்கு. நான் வேண்டின கடவுள் என்னை கைவிடல. டேய் நில்லு. ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். இவளை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் சொல்றது முதல்ல நீ கேளு. ஒரு கொலைகாரிக்கு, அதுவும் என் மகனை கொன்ன கொலைகாரிக்கு இந்த வீட்ல இடம் கிடையாதுடா. வெளியே போ சொல்லு இவளை. அம்மா, சுனில கொண்டது இவதான். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எந்த சூழ்நிலையில அவ அப்படி பண்ணான்னு உனக்கு தெரியுமா? டேய், என்னடா புது கதை சொல்ற? போலீஸ்காரன்டா நீ. உன் இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைச்சுக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது. 10 மாசம் சுமந்து 20 வருஷமா வளர்த்த ஆளாக்கன அவனை. ஆனா இன்னைக்கு அவன் உயிரோட இல்ல. அவனை கொன்னது இதோ ஒண்ணுமே தெரியாம பரிதாபமா நிக்கிறா பாரு, இவதானே? அத்தை, உங்க கோவம் நியாயமானது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? சுனில். நிறுத்து. உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என் பையனை கொண்டு கடைசியில என் பிள்ளையோட முகத்தை கூட பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே. ஏய், இதெல்லாம் சரிங்கிறியா? இல்லடி, இல்ல, உனக்கு மன்னிப்பே கிடையாது. வெள்ளப்படி. அக்கா, நீயாவது அம்மாவுக்கு சொல்லி புரிய வை. சுனில் செஞ்சது தப்பு. தனியா இருந்த சுஷ்மா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். தன்னை காப்பாத்திக்க சுஷ்மா அவனை கொன்னு இருக்கா. சரிடா, சரி. உன் பொண்டாட்டி மேல தப்பே இல்லைன்னு வச்சுப்போ. கொலை நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட போகாம எதுக்குடா சுனில யாருக்கும் தெரியாம மலையில இருந்து தூக்கி போடணும்? அம்மா, என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அப்படி பண்ணிட்டா. அவ பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவளை சட்டமே மன்னிச்சதுக்கு அப்புறம் நீ சுஷ்மாவை தண்டிக்க நினைக்கிறது நியாயம் இல்லம்மா. உன்னோட சட்டத்துக்கு பெத்த மகன் எழுந்துட்டு நிக்கிற இந்த தாயோட தவிப்பு புரியுமாடா? சட்டமா சட்டம். உன் சட்டத்தை தூக்கி குப்பையில போடு. மா, அன்னைக்கு சுஷ்மா சுனில கொல்லாம இருந்திருந்தா இவளோட கதி என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருமா. நீயும் ஒரு பொண்ணு தானே, இவ இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. ஆமாண்டா, ஆமா, என் மகன் அயோக்கியம்தான். ஆனா உன் தம்பியை தான் கொன்னுட்டேன்னு தெரிஞ்சும் அத மறைச்சு உன் கையாலேயே தாலி வாங்கி கட்டிட்டாளே, இவ என்னடா உத்தமியா?